நெல்லை மாவட்டம் தாமிரபரணி ஆற்றில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கல்லிடைக்குறிச்சி அருகே உள்ள பொட்டல் கிராமத்தை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கண்ணனிடம் கேட்கலாம். கண்ணன், வணக்கம். வெள்ள நீர் சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த பதைபதைக்கும் இருக்கக்கூடிய காட்சிகளை நாம திரையில பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது பொட்டல் கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களை மீட்பதற்கான பணிகள் ஏதேனும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா? நிவாரண முகாம்கள் அருகில் ஏதேனும் அமைக்கப்பட்டிருக்கிறதா? என்ன நிலவரம் கண்ணன்? வணக்கம். அதாவது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களில் குறிப்பாக அம்பை, பாபநாசம், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலும் அடிவார பகுதியிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. தற்போது வரை இந்த கனமழை காரணமாக அணைகளின் நீர்மட்டமானது வெகுவாக நிரம்பி வருவதுடன் தாமிரபரணி ஆற்றில் தற்போது கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் இந்த தாமிரபரணி ஆற்றில் உள்ள வெள்ளப்பெருக்கு மற்றும் கால்வாய்களில் இருந்து பெருகும் வெள்ள நீருக்கு மலை அடிவாரத்தில் உள்ள கல்லிடைக்குறிச்சி அருகே மலை அடிவாரத்தில் உள்ள பொட்டல் கிராமத்தில் புகுந்து சூழ்ந்துள்ளது. இங்குள்ள சுமார் 1500 வீடுகள் இந்த வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது. குறிப்பாக அப்பகுதிகளில் தெருக்களில் வெள்ள நீர் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடுகிறது. மேலும் அப்பகுதிக்கு செல்லும் போக்குவரத்தான துண்டிக்கப்பட்டுள்ளதால் அந்த சுமார் 1500 குடும்பங்களும் கடும் அவதி அடைந்து வருகின்றன. தற்போது முதற்கட்டமாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் அந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் பெரும்பாலானோர் அதாவது குறிப்பாக சில வீடுகளுக்குள் வெள்ள நீரான புகுந்தது. அவர்கள் தற்போது வெளியே அழைத்து மீட்கப்பட்டு அப்பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இந்த மீட்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என அப்பகுதியினர் தொடர்ந்து கோரிக்கை விடுத்தனர். ஏனெனில் அந்த கிராமத்தை தற்போது முட்டளவு எல்லா தெருக்களிலும், அதாவது அந்த பொட்டல் கிராமத்தில் உள்ள முப்படாதியம் கோயில் மற்றும் இதர தெருக்களிலும் அந்த வெள்ள நீரானது முட்டளவுக்கு மேல் காணப்படுவதால் அந்த கிராமத்தினர் தற்போது உடனடியாக இங்கு மீட்பு பணிகளை துரிதமாக எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். நன்றி கண்ணன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.